வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பிரண்டை பார்க்குறோம். இந்த பிரண்டையினுடைய மருத்துவ குணங்கள் சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். அதில் மெயினாக இந்த எலும்பு தேய்மானம், எலும்பு வந்து சரிவர வளர்ச்சி இல்லை, உடலுக்கு வந்து கால்சியம் சத்து அதிகம் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை சரி செய்யக்கூடிய ஒரே மூலிகை எதுடா அப்படின்னா இந்த பிரண்டை தாங்க. இது பாருங்கள், இது தனிச்சையாக வந்து வளர்ந்தாலும் இன்னொரு செடி உள்ள ஒரு மரத்தினுடைய உதவியால் தான் ஊனி வளரக்கூடியது. இது கொஞ்சம் உடைச்சி எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல போட்டுட்டோம்னா அங்கேருந்து வேர் ஊனி தானாக முளையக்கூடிய ஒன்றுங்க. இது வறட்சியில் வளரக்கூடிய ஒரு மூலிகையில் இதுவும் ஒன்று. இந்த மூலிகை வந்து நம்ம எப்படி எலும்பு தேய்மானங்களுக்கு சாப்பிட்றது அப்படின்னா, ஒன்றும் இல்லை, இந்த பிரண்டையை அப்படியே உடைச்சிட்டு அப்படியே மென்று நல்லா கரன்னு மென்று முழுங்கிடலாம். இல்லை இது எப்படி சாப்பிட்லாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த பிரண்டைகளை பறித்து எடுத்துகிட்டு போய் ஒரு ஊர்க்காவாக செஞ்சு அதை வந்து தினந்தோறும் நம்ம உணவுக்கு சேர்க்கும்போது, ஆனால் ஊர்க்காவாக இது மூலிகையை பொறுத்தளவுக்கு ஊர்க்காவாக செய்யும் போதோ இல்லை உணவாக எடுக்கும் பொழுது புளி வந்து சேர்க்கக்கூடாதுங்க. புளியை மட்டும் தவிர்க்கணும். அந்த மாதிரி தவிர்த்துட்டா இது மூலிகை சிறப்பாக செயல்படும். புளியை சேர்த்துட்டோம்னா இது மூலிகை கிடையாது, உணவாகிடும். இது வேஸ்ட்டு சாப்பிட்றது. எலும்பு தேய்மானத்துக்கு மிக 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 முக்கியமான மூலிகை இது தாங்க. சரிங்களா? இதை பச்சையாக எடுக்கலாம், அப்படி இல்லைன்னா இந்த நான் சொன்ன மாதிரி சட்னி மாதிரி செஞ்சு எடுக்கலாம். இல்லை இதை வந்து நல்லா இதை எடுத்துகிட்டு வந்து அம்மியில் அரைச்சி பால் தேன் பனக்கற்கண்டு கலந்து சாப்பிட்லாம். இல்லைன்னா இதை அப்படியே பறித்து காய வச்சு பதப்படுத்தி சூரணமாக்கி இந்த பொடியை வந்து பால் தேன் பனக்கற்கண்டு கலந்து சாப்பிட்லாங்க. ஆனால் பச்சையாக சாப்பிட்றத விட சத்துக்கள் வேறு எதுலேயுமே கிடையாது. அதனால் இதை பச்சையாகவே சாப்பிட்லாம். இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இது இப்படி இனிக்கிக்கோங்க. இன்றைக்கி இந்த இளமாக இருக்கிறது இது பாருங்கள், பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் பாருங்கள். இது வந்து இளம், இது வந்து முத்தினது, கலர் வந்து நல்லா டார்க்காக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி பச்சையாக இருக்கிற நுனியை வந்து அப்படியே இது பண்ணிவிட்டு இந்த தலையை பறித்து கடைச்சிட்டு இந்த தனையை மட்டும், தனையெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்காது, சும்மா ஒன்று இருக்கும் மூளைக்கு ஒன்று, அதை பறித்து கடைச்சிட்டு அப்படியே கரன்னு மென்று முயங்கிட்டிங்கனாவே வேறு லெவல் ஒரு சக்தி நம்மளுக்கு அளிக்கக்கூடிய ஒன்றில் இந்த பிரண்டையாக இருக்கும். எலும்பு தேய்மானம், கால்சியம் குறைபாடு, இது எல்லாமே சரி செய்யும். மெயின் வந்து கால்சியம் குறைபாட்டுக்கு இதை விட மருந்து எங்கேயுமே கிடைக்காதுங்க. இயற்கையே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மருந்துகள் எக்கச்சக்கமாக கொடுத்துருக்கு. அதை சரிவர கண்டறிஞ்சு அதை நம்ம பயன்படுத்துறது தாங்க இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இயற்கையே கிடைக்கக்கூடிய இதை பயன்படுத்தி பாருங்கள். சரிங்களா? கால்சியம் மாத்திரைலாம் சாப்பிட்டிங்கன்னா சைடு எஃபெக்ட் வரும். இதெல்லாம் சாப்பிட்டு பாருங்கள், சைடு எஃபெக்டே இருக்காது. இது போன்ற வீடியோக்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே பெல் ஐக்கானை அழுத்திக்கோங்க.